ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு நிஃப்டி டைம்ஸ் நவ். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா எஃப்ஐஐ டிஐ டேட்டாவை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுலேயும் ஸ்பெஷலாக என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் க்ரியேட் பண்ண எஃப்ஐஐ டிஐ டேட்டா எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கு முன்னாடி எஃப்ஐஐ டிஐ டேட்டாவில் 2 வெரைட்டி இருக்குது. அது என்னன்றதை ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு சொல்லிவிட்டேன். அதுக்கப்புறமா நான் எப்படி இந்த எஃப்ஐஐ டிஐ டேட்டாவை க்ரியேட் பண்ணியிருக்கேன்றதை பற்றி உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள், இந்த இடத்துல எஃப்ஐஐ டிஐ டேட்டா அப்படின்னு சொன்னாலே உங்களுக்கு கேஷ் மார்க்கெட்டுன்னு சொல்லி ஒரு செக்மெண்ட் இருக்கும். இது என்னன்னு கேட்டிங்கன்னா, கேஷ் மார்க்கெட்டில், அதாவது ஈக்விட்டி ஸ்டாக்ஸில் எவ்வளோ பை பண்ணுறாங்க, எவ்வளோ செல் பண்ணுறாங்க, நெட்டாக எவ்வளோ பை வேல்யூ இருக்குது அல்லது செல் வேல்யூ இருக்குதுன்னு சொல்லிட்டு நெட் பர்ச்சேஸ் இந்த இடத்துல வந்துடும். இது வந்து கேஷ் மார்க்கெட்டுக்கான செக்மெண்ட். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல பாருங்கள் F&O மார்க்கெட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இந்த F&O மார்க்கெட்டில் அப்படின்னா ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷனில் எவ்வளோ பை பண்ணுறாங்க, எவ்வளோ செல் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். இதில் உங்களுக்கு F&O மார்க்கெட் அப்படின்னு சொன்னால் ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன் வந்துடும். அந்த ஆப்ஷனுக்குள்ளே கால் ஆப்ஷன் அண்டு புட் ஆப்ஷன் இது ரெண்டுமே உங்களுக்கு கவர் ஆகிடும். இதில் இந்த எஃப்ஐடிஐ டேட்டாவை வந்து கால்குலேஷன் பண்ணுறத ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான ஸ்டைலில் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. சில பேர் வந்து வால்யூமை பேஸ் பண்ணி க்ரியேட் பண்ணியிருப்பாங்க, சில பேர் வேல்யூவை பேஸ் பண்ணி க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. ஆனால் நான் எப்படி க்ரியேட் பண்ணியிருக்கேன், இந்த எஃப்ஐடிஐ டேட்டாவுக்குள்ளே நான் எப்படி க்ரியேட் பண்ணியிருக்கேனாக்க ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அடிப்படையாக வச்சு நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். எஃப்ஐஎஸ் எவ்வளோ க்ரோஸ் பை பண்ணியிருக்காங்க, எவ்வளோ க்ரோஸ் செல் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி F&O மார்க்கெட்டுக்குள்ளே பார்க்கறத விட எஃப்ஐஎஸ் எவ்வளோ கான்ட்ராக்ட் லாங் எடுத்திருக்காங்க, எவ்வளோ கான்ட்ராக்ட் ஷார்ட் எடுத்திருக்கான்னு சொல்லிட்டு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அடிப்படையாக வச்சு நான் இந்த எக்ஸல் சீட்டை க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது எந்த அளவுக்கு நமக்கு யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு எடுத்துக்காட்டுக்கு பாருங்கள். நான் வந்து 6ஆம் தேதிக்கான டேட்டாவை எடுத்துக்கிறேன். இந்த இடத்துல பாருங்கள், 6 மார்ச் 2026 இந்த 6ஆம் தேதிக்கான டேட்டாவை நான் வந்து எடுத்துக்கிட்டேன். கொஞ்சம் உங்களுக்கு புரியணும் அப்படின்றதுக்காக நான் கொஞ்சம் விளக்கமாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இதில் நிறைய கண்டென்ட் நான் உள்ளே கொண்டு வந்திருக்கேன். எஃப்ஐஸோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அடிப்படையாக வச்சும், சேஞ்ச் இன் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அடிப்படையாக வச்சும், வால்யூமை அடிப்படையாக வச்சும் இந்த 3 கண்டென்ட்டும் உள்ளே கொண்டு வந்து, அதாவது ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டு, சேஞ்ச் இன் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டு, வால்யூம் இது 3ஐயும் உள்ளே கொண்டு வந்து நிறைய விஷயத்த இதுக்குள்ளே நான் கொண்டு வந்திருக்கேன். ஆனால் இப்போ நான் உங்களுக்கு புரிகிற மாதிரி ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கிற மாதிரி ஒரு சில விஷயங்களை மட்டும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள், இந்த இடத்துல எஃப்ஐஸை மட்டும் நான் எடுத்துக்கிறேன். கிளைண்ட்டு, டிஐ, ப்ரோ ட்ரேடர் இவங்க 3 பேர்த்தையும் அவாய்ட் பண்ணிவிட்டு எஃப்ஐஸை மட்டும் எடுத்துக்கிறேன். அதுலேயும் குறிப்பாக ஸ்டாக்ஸில் எவ்வளோ பண்ணுறாங்க, இண்டெக்ஸில் எவ்வளோ பண்ணுறாங்கன்னு சொல்லி 2 கேட்டகரி இருக்குது. நான் F&O ஸ்டாக்ஸுக்குள்ளே எவ்வளோ பண்ணுறாங்கன்றதை நான் அவாய்ட் பண்ணிவிட்டு இன்டெக்ஸில் மட்டும் எவ்வளோ பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி நான் எடுத்துக்கிறேன். ஓகேவா? இப்போ பாருங்கள், இன்டெக்ஸ் ஃபியூச்சரில் லாங் என்ன பண்ணியிருக்காங்க, அதாவது 6 மார்ச் 2026 சரிங்களா, இந்த டேட்டில் இன்டெக்ஸ் ஃபியூச்சர் லாங் என்ன பண்ணியிருக்காங்க, 3130 கான்ட்ராக்டை கவர் பண்ணிட்டாங்க. ஆல்ரெடி மார்க்கெட்டு மேலே ஏறும்னு சொல்லி லாங் பொசிஷன் வச்சுருந்தாங்க இல்லையா, அதில் 3130 கான்ட்ராக்டை கவர் பண்ணிவிட்டு வெளியில் வந்துட்டாங்க. ரெண்டாவது என்ன பண்ணுறாங்கன்னா, அதுக்கு பதிலாக ஷார்ட் கான்ட்ராக்ட் க்ரியேட் பண்ணுறாங்க. அதாவது மார்க்கெட்டு இறங்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஷார்ட் கான்ட்ராக்ட் க்ரியேட் பண்ணுறாங்க. 9313 கான்ட்ராக்ட்டு மார்க்கெட்டு செல் ஆகும்னு சொல்லிட்டு ஷார்ட் கான்ட்ராக்ட் க்ரியேட் பண்ணுறாங்க. இது இன்டெக்ஸ் ஃபியூச்சரில். இன்டெக்ஸ் ஃபியூச்சர் அப்படின்னா உங்களுக்கு எதெல்லாம் கவர் ஆகும்னு கேட்டிங்கன்னா, நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி, மிட் கேப் நிஃப்டி, நிஃப்டி நெக்ஸ்ட் 50 இந்த 5 இன்டெக்ஸுமே உங்களுக்கு இதுக்குள்ளே அடங்கும். ஓகேவா? அதனால தான் காமனாக நான் இன்டெக்ஸ் ஃபியூச்சர், இன்டெக்ஸ் கால் அண்ட் இன்டெக்ஸ் புட் அப்படின்னு சொல்லி நான் கொண்டு வரேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதே நேரத்தில் இன்டெக்ஸ் கால் ஆப்ஷனில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கணும். இன்டெக்ஸ் கால் ஆப்ஷனில் பார்க்கும்போது 93,903 கான்ட்ராக்ட்டு கால் லாங் எடுக்கிறாங்க. அதே நேரத்தில் 1,45,592 கான்ட்ராக்ட்டு கால் சைடு ரைட்டிங் பண்ணுறாங்க. நெட்டாக பார்க்கும்போது 51,689 கான்ட்ராக்ட்டு கால் சைடு செல்லிங் தான் அதிகமாக பண்ணுறாங்க. செல்லிங் மீன்ஸ் கால் சைடு ரைட்டிங் தான் அதிகமாக பண்ணுறாங்க. சரிங்களா? அடுத்து நம்ம புட் ஆப்ஷனுக்கு உள்ளே வருவோம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடத்துல பாருங்கள், புட் ஆப்ஷனில் என்ன பண்ணுறாங்கனாக்க 88,392 கான்ட்ராக்ட்டு புட் சைடு பை பண்ணுறாங்க. அதே நேரத்தில் ரைட்டிங்னு பார்த்தீங்கன்னா வெறும் 51 கான்ட்ராக்ட் மட்டுமே ரைட்டிங் பண்ணியிருக்காங்க. இதிலேருந்து நீங்கள் என்ன புரிஞ்சுக்கலான்னாக்க, புட் சைடு நேக்கடாக பையிங் பண்ணுறாங்க. சரிங்களா? புட் சைடு ரைட்டிங் பண்ணவே இல்லை. எஃப்ஐஸை பொறுத்த வரைக்கும் புட் சைடு ரைட்டிங் பண்ணவே இல்லை. வெறும் 51 கான்ட்ராக்ட் மட்டும் தான் ரைட்டிங் பண்ணியிருக்காங்க. ஆனால் 88,392 கான்ட்ராக்ட்டு புட் ஆப்ஷனை நேக்கடாக போயிட்டு பை பண்ணுறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஒரு ஆர்டராக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். புட் ஆப்ஷனில் என்ன பண்ணுறாங்க, 88,392 கான்ட்ராக்ட்டு புட் ஆப்ஷனை போயிட்டு பை பண்ணுறாங்க. அதே நேரத்தில் கால் ஆப்ஷனில் என்ன பண்ணுறாங்க, கால் ஆப்ஷன் பை பண்ணுறத விட செல் பண்ண தான் 51,689 கான்ட்ராக்ட்டு கால் சைடு போயிட்டு ரைட்டிங் கொடுக்குறாங்க. அதிகமான கான்ட்ராக்டை
ரைட்டிங் கொடுக்குறாங்க. அதே நேரத்தில் ஃப்யூச்சரில் என்ன பண்ணுறாங்க, நெட்டாக பார்க்கும்போது 12,443 காண்டாக்ட்டு மார்க்கெட் கீழே இறங்குன்னு சொல்லிட்டு ஃப்யூச்சரில் போய்ட்டு ஷார்ட் க்ரியேட் பண்ணுறாங்க. இது எவ்வளோ நல்ல ஒரு அற்புதமான டேட்டா, ஒரு யூசர் ஃப்ரெண்ட்லியாக ஒவ்வொரு ட்ரேடருக்கும் ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கிற மாரி க்ரியேட் பண்ணியிருக்கேன். இதை பார்க்கும்போதே உங்களுக்கு மார்க்கெட் ஃபால் ஆகுன்றதை ரொம்ப ஈஸியாக நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். அதாவது ஒரு எஃப்ஐஸோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருந்து மார்க்கெட் ஃபால் ஆகுன்றதை நம்மளால் புரிஞ்சிக்கலாம். ஏன்னா எஃப்ஐஸ் வந்து செல்லிங் சைடு தான் இருக்காங்க. மார்க்கெட் கீழே இறங்குன்னு சொல்லிட்டு ஃப்யூச்சர் கான்ட்ராக்டில் செல் பண்ணுறாங்க, கால் ஆப்ஷனை போய் ரைட் பண்ணுறாங்க, புட் ஆப்ஷனை போய் பை பண்ணுறாங்க. இது 3 ஒன்று சேர அமையுது. இந்தமாரி டேட்டா எவ்ரிடே கிடைக்காது, ஆனால் கிடைக்கிறப்ப நாம் பயன்படுத்திக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ 6 மார்ச் 2022 என்ன நடந்திருக்கு இந்த இடத்துல நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இந்த கேண்டில், இந்த சிகப்பு கலர் கேண்டில் தான் உங்களுக்கு 6 மார்ச் 2026. ஓகேவா? இப்போ பாருங்கள், ஃப்யூச்சர் கான்ட்ராக்டில் இறங்குன்னு சொல்லி ஷார்ட் கொடுத்தாங்க, கால் சைடு ரைட்டிங் கொடுத்தாங்க, புட் சைடு பையிங் கொடுத்தாங்க. அடுத்த நாள் மிகப்பெரிய கேப் டவுன். ஓகேவா? அடுத்த நாள் மிகப்பெரிய கேப் டவுன், உங்களுக்கு 422 பாயிண்ட் கேப் டவுன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நீங்களும் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாவை கற்றுக்கிட்டு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாவை அடிப்படையாக வச்சு மார்க்கெட்டில் ட்ரேடிங் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை பற்றின மாஸ்டர் கிளாஸஸ் இருக்குது. இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் மாஸ்டர் கிளாஸஸில் என்னெல்லாம் கவர் ஆகுன்னு கேட்டிங்கன்னா 3 மந்த்துக்கான நாலேஜ் பேஸ்டு ஏஐ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாவுக்கான அக்சஸ் உங்களுக்கு கிடச்சிடும். அடுத்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அடிப்படையாக வச்சு எந்த இடத்துல சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் இருக்கும் அப்படின்றத நான் உங்களுக்கு அடுத்து டேட்டாவை அடிப்படையாக வச்சு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எப்படி நம்ம பார்க்கணுன்னு சொல்லி உங்களுக்கு கவர் ஆகும். அடுத்து ஆக்டிவ் கான்ட்ராக்டில் கால் சைடும் சரி புட் சைடும் சரி ஆக்டிவ் கான்ட்ராக்ட் எப்படி செயல்படும், அதோட சைக்காலஜி என்னன்றது உங்களுக்கு கவர் ஆகும். அடுத்து பையர் செல்லர் குவான்டிட்டி எவ்வளோ இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஆர்டர் புக் அனாலிசிஸ் எப்படி பண்ணுன்றது உங்களுக்கு கவர் ஆகும். அடுத்து இஓடி டேட்டா. ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டில் இஓடி டேட்டான்னு ஒரு கேட்டகரி இருக்குது, ரியல் டைம் டேட்டான்னு சொல்லி ஒரு கேட்டகரி இருக்குது. இது ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம், இதை எந்த இடத்துல எப்படி பயன்படுத்தணும்னு சொல்லி உங்களுக்கு கவர் ஆகும். அடுத்து ஃபியூச்சர் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா அண்ட் ஆப்ஷன் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா, இது எல்லாமே உங்களுக்கு கவர் ஆகிடும். அடுத்து 20 டேஸ் லைவ் மாஸ்டர் கிளாஸஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். இந்த 20 டேஸ் லைவ் மாஸ்டர் கிளாஸஸ் அப்படின்றது உங்களுக்கு லைவ் மார்க்கெட்லேயே ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் எப்படி இன்க்ரீஸ் ஆகுது, அதோட கேரக்டர் நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கணும், இதை பற்றி எல்லாமே உங்களுக்கு கவர் ஆகும். இன்னும் டீட்டெயில்ஸ் தேவைப்படுறவங்க இந்த மொபைல் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக டிஸ்க்ளைமர், நான் செபி ரெஜிஸ்டர்ட் அனலிஸ்ட் கிடையாது. இந்த வீடியோவில் சொல்லப்பட்ட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் கண்டென்ட் எல்லாமே ஆல்ரெடி பேக் டெஸ்ட்டில் வந்து எந்த மாதிரி ஓஏ அமைஞ்சிருக்குன்னு சொல்லி ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காக தான் நான் இந்த வீடியோ பண்ணியிருக்கேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி எப்படி ஓஏ அமையுதோ அதை ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காக நம்ம அப்படியே கற்றுக்கிட்டே வரும்போது தான் இனி ஓஏ எப்படி அமைஞ்சால் நாம் எப்படி ட்ரேடிங் பண்ணணுன்றதை புரிஞ்சிக்க முடியும். அதனால் இது ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்கான ஒரு வீடியோ மட்டும்தான். இது எந்த இடத்துலையும் பை செல்லுக்கான ரெக்கமெண்ட் வீடியோஷன் கிடையாது. நீங்கள் ட்ரேடிங் பண்ணும்போது உங்களோட ஓன் ரிசர்ச்சில் உங்களோட சொந்த முடிவில் நீங்கள் ட்ரேடிங் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.